மகிழ்வே மனதின் ரீங்காரம் சனாதன தர்மம் நம் தர்மம். ஓம் சாந்தி. 14/5/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுவனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, ஆத்ம உணர்வுடையவர் ஆகுங்கள். நான் ஓர் ஆத்மா, சரீரம் அல்ல. இதுவே முதற் பாடம் ஆகும். அனைவருக்கும் இப்பாடத்தை மிக நன்றாக கற்பியுங்கள். கேள்வி: ஞானத்தை உரைப்பதற்கான வழி என்ன? எவ்வழிமுறையினால் நீங்கள் ஞானத்தை உரைக்க வேண்டும்? பதில்: ஞான விடயங்களை கடமைக்காக அன்றி அதிக சந்தோஷத்துடன் பேசுங்கள். ஒன்றாக அமர்ந்திருந்து உங்கள் மத்தியில் ஞானத்தை கலந்துரையாடுங்கள். ஞானத்தை கடைந்து பின்னர் அதை ஏனையோருக்கும் உரையுங்கள். உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி ஆத்மாக்களுக்கு ஞானத்தை உரைத்தால் உங்களை செவிமடுப்பவர்களும் சந்தோஷம் அடைவார்கள். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம்: 1. உங்களுக்குள் ஞானத்தை அறையுங்கள், அதாவது ஞான கடலை கடையுங்கள். உங்கள் மத்தியில் ஞானத்தை கலந்துரையாடுவதுடன் ஏனையோருக்கும் விளங்கப்படுத்துங்கள். சோம்பேறித்தனத்தை துறவுங்கள். 2. ஆத்ம உணர்வுடையவர் ஆகி அதிக உற்சாகத்துடன் தந்தையை நினைவு செய்யுங்கள். சிப்பிகளில் இருந்து வைரங்கள் ஆகுவதற்காகவே நீங்கள் தந்தையிடம் வந்துள்ளீர்கள் என்ற போதையில் எப்பொழுதும் நிலைத்திருங்கள். நீங்கள் கடவுளின் குழந்தைகள் ஆவீர்கள். ஆசீர்வாதம்: ஞான சூரியனதும் ஞான சந்திரனதும் சகபாடி ஆகுவதன் மூலம் ஆன்மீக ஞான நட்சத்திரம் ஆகி இந்த இரவை பகல் ஆக்குவீர்களாக. இந்த நட்சத்திரங்கள் இரவில் வெளியே வருவதை போன்று அவ்வாறே ஆன்மீக ஞான நட்சத்திரங்களான பிரகாசமான நட்சத்திரங்களான நீங்கள் பிரம்மாவின் இரவில் வெளியே வருகின்றீர்கள். அந்த நட்சத்திரங்கள் இரவை பகலாக்குவதில்லை. ஆனால் நீங்கள் ஞான சூரியனதும் ஞான சந்திரனதும் சகபாடிகள் ஆகி இந்த இரவை பகல் ஆக்குகின்றீர்கள். அவை ஆகாயத்தில் உள்ள நட்சத்திரங்கள். நீங்கள் பூமியில் உள்ள நட்சத்திரங்கள். அது சடப்பொருளின் அதிகாரியாகும். நீங்கள் இறை நட்சத்திரங்கள் ஆவீர்கள். பௌதீக விண்மீன் மண்டலத்தில் பல வகையான பிரகாசமான நட்சத்திரங்கள் தெரிவதை போன்று இந்த இறை விண்மீன் மண்டலத்தில் நீங்கள் பிரகாசமான ஆன்மீக நட்சத்திரங்கள் ஆவீர்கள். ஸ்லோகம்: சேவை செய்வதற்கு ஒரு வாய்ப்பை கொண்டிருப்பது என்றால் ஆசீர்வாதங்களால் உங்கள் புத்தியை நிரப்பிக் கொள்வது என்று அர்த்தமாகும். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா. அமைதியும் அன்பும் சொர்க்க சுகம் வானும் கைகள் தட்ட சிவாலய தூ